என்டிகேலயுமே வந்து இப்போ அவங்க 50% குடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்றது, இது அவங்க ஒரு டாக்டிக்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு. அரசியல்ல. அவங்களுக்கு ஒரு இது குடுத்தா, அவங்க பெண்களோட ஓட்ட வாங்கிப்போம். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க குடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பயணமா நான் வந்து இத நான் பார்க்கல. ஸோ ஃப்ரீபீஸ பத்தி நான் பேச விரும்புறேன். சாரி, பேங்கிள்ஸு, கேஷு, கிஃப்ட்டு இதெல்லாம் எல்லாருக்குமே வருது. ஆனா, வெல்ஃபேருக்கு வந்து நான் வந்து எதிர்ப்பு கிடையாது. என்ன அப்டின்னா, பொன் வளையல் வந்து பேட்ரியார்க்கே உடைக்குமா? நீங்க இன்னைக்கு வளையல் குடுக்குறீங்க, கொலுசு குடுக்குறீங்க. இது பேட்ரியார்க்கிய உடைக்குமா? உடைக்காது. சாரி வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டலா மாறுமா? மாறாது. பொன் வளையல் போதாது, பொருளாதார வலிமை வேணும்னு என்னைக்கு பெண்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு மட்டும் தான் என்னது வெல்ஃபேர் வித்தவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்ஸ் டிபெண்டன்சி அப்படின்ற ஒண்ண வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம பெண்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் இது நகைகள்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். மதுரை மஹன்யாஸ் பெயர் 1 கடை 2 மதுரை மஹன்யாஸ் மகளிர் மனது